ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பஃப் ஸ்லீவ் எப்படி நான் கட் பண்ணி தைச்சேன்றதாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் நார்மலாக நம்ம கைக்கு எப்படி மடித்து போடுவோமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் வந்து இதில் அகலம் அதிகமாக இருக்கணும். ஒரு 4 இன்ச்சு வந்து எக்ஸஸாக நான் அகலம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கையோட உயரத்துலேருந்து நம்ம தையல் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து மடித்து அடிக்கிறதுக்காக தையல் போடுவோம் இல்லைங்களா, அந்த இதுக்கு. இதில் வந்து நம்ம வந்து தனியாக செப்ரேட்டாக துணி கொடுத்து தான் அடிக்க போகிறோம், பார்ட்ரு மாதிரி. கையோட உயரம் குறிச்சாச்சு. அதே மாதிரி கையோட அகலம் இந்த 4 இன்ச்சு நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து தான் நம்ம அகலம் வைக்கணும். அதுக்கப்புறம் தையலுக்கு அதே மாதிரி ஆம்ஹோலோட சுற்றளவு அதே மாதிரி தையலுக்கு குறிச்சாச்சு. ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் தாங்க, அதனால் நான் வந்து ஒரு 2 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டேன். நார்மலாக நம்ம ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கர்வ் லைன் போட்டேன். இந்த பஃப் வைக்கிறதுக்கு வந்து 4 இன்ச்சு ப்ளவுஸுக்கு வந்து நார்மலாக சரியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 5 இன்ச்சு இருந்தது உயரம் வந்து, அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம இந்த 2 இன்ச்சு அளவுக்கு கர்வாக கொண்டு வரோம் இல்லைங்களா, 1.5 இன்ச்சு 2 இன்ச்சில், அதில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இதுக்கப்புறம் சென்டர் நாச்சு அந்த 4 இன்ச்சு நம்ம விட்ருக்கோம் இல்லையா அகலம், அதுக்கு 2 சைடுமே நான் நாச்சஸ் போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் மெயின் மெட்டீரியலில் அதை அப்படியே நான் போட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 2 பக்கம் பார்டர் இருந்தது, அதனால் நான் முதுகு பகுதிக்கு பார்ட்ரு வைக்காம ப்ளவுஸில் அதே கைக்கும் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், லைனிங் மெட்டீரியலை போட்டு அதே மாதிரியே நான் வந்து மெயின் மெட்டீரியலும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த பார்டரை. இதுக்கப்புறம் லைனிங் மெட்டீரியலோட மெயின் மெட்டீரியலை வச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாங்க. ஃபுல்லாக சுற்றி வர ஒரே மாதிரியே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த கையும் போட்டு, அதே மாதிரி இன்னொரு கைக்கும் அதே மாதிரியே வச்சு ஃபுல்லாக சுற்றி வர தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து படிக்கிற காலேஜில் ஒர்க் பண்ணுற மேம் வந்து கொடுத்துருக்காங்க. பஃப் ஸ்லீவும் பானைக்கும் கேட்டிருந்தாங்க. பாப்பா போட்டுட்டு போகிற சுடிதாரு, அப்புறம் மேக்ஸி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு யாரும்மா தைச்சி தராங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைம்மா மேம் அம்மாவே தைப்பாங்க அப்படின்னு சொல்லி பாப்பா சொன்னதுனால ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் கொடுத்து தைச்சிட்டு வாமான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தைக்கும்போது, ஏன்னா நான் ஆரம்பத்தில் தைக்கும்போது அம்மா ப்ளவுஸு என்னோடது அந்த மாதிரி வீட்டு ப்ளவுஸ் மட்டும்தான் தைச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இல்லை நீங்கள் நல்லா தானே தைச்சிருக்கீங்க, எங்களுக்கும் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான். இன்றைக்கி இந்த அளவுக்கு எனக்கு டைலரிங்கே ஒரு முழு தொழிலாக ஆகும்ன்ட்டு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி வர நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே பாப்பா காலேஜில் கல்ச்சரல்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ப்ளவுஸும், ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்க ப்ளவுஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா போன் நெக்கு வச்சு, ஃபுல்லாக ஒய்டாக போன் நெக்கு வச்சு பேக்கில் வந்து அந்த ட்ராப்ஸ் மாடல் வச்சு தைச்சி கொடுத்துருந்தேன். நாட் வச்சு பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எல்லாம் வேர் பண்ணியிருந்தாங்க டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு. நல்லா இருந்ததுமா அப்படின்னு சொல்லி பாப்பா சொன்னாங்க. பாருங்கள், சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வச்சுக்கோங்க. நம்ம அந்த 4 இன்ச்சுக்கு ஒரு நாச் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸாக எடுத்து வைங்க. அப்போது நல்லா நம்மளுக்கு வந்து அந்த பஃப் வந்து நல்லா அழகாக ஒரே மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும் டிசைனு. பாருங்கள், அதே மாதிரி நான் வச்சுட்டேன். இதுக்கப்புறமா அப்படியே ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சதுக்கு அந்த சுருக்குக்கு ஆப்போசிட்டாக வர மாதிரி இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வைக்கணும். இதுவும் அதே மாதிரி தான், கீழே எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சிங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும்.
புதன்கிழமை போயிட்டு வரும்போது கொடுத்து விட்ருந்தாங்க. திங்கக்கிழமை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நானும் தச்சு கொடுத்து விட்டுட்டேன். பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பி மேம் வந்து தச்சு கொடுத்துட்டாங்க. நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். எனக்கு கொஞ்சம் நல்லாவே சந்தோஷமாக இருந்தது. நம்மளுக்கு வந்து தச்சு அவங்க வேர் பண்ணி அதை நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் போதும். பெரும்பாலும் நான் அப்படி தான் பார்ப்பேன். நம்ம தச்சு கொடுக்குற ப்ளவுஸை அவங்க போட்டு அவங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருந்தாவே அதுவே நம்மளுக்கு பெரிய கிஃப்ட் மாதிரி ஆகிடும். பாருங்கள், இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரியே நான் வச்சுக்கிட்டேன். ப்ளீட்ஸ் வைக்கும்போது மட்டும் ஒரே மாதிரியே வச்சுட்டிங்கனாவே போதும், நல்லா நீட்டாக இருக்கும். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வச்சு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி நேர் பீஸ் ப்ளவுஸ் மெட்டீரியலே எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் பஃப் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. அழகாக நல்லா கொடையாட்டம் வந்திருக்கும். நல்லா 2 இன்ச்சுக்கு நேர் பீஸ் எடுத்துகிட்டு எனக்கு அந்த நீளத்துக்கு இல்லை, அதனால் நான் ஜாயின் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. 1 இன்ச்சு வர அளவுக்கு 2ஆக மடித்து எடுத்துக்கிட்டு அப்படியே வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைனிங் மெட்டீரியல் பக்கம் வச்சு அடித்து முன்பக்கமாக திருப்புற மாதிரி வச்சுக்கோங்க. துணியை நல்லா இழுக்காமல் அதே மாதிரி 1/4 இன்ச்சுனா அதே 1/4 இன்ச்சு அளவுக்கே நம்ம தையல் போட்டுட்டு வந்தோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். அந்த ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கிற இடத்துலையும் அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் மாறாமல் தையல் அது மேலே கரெக்டாக போட்டுட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நீட்டாக திரும்பிடும். பாருங்கள், அப்படியே நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது மேலேயே அப்படியே வர மாதிரி வச்சு நல்லா சின்ன தையலாக வச்சு அந்த பிசுறு எல்லாம் உள்ளே போகிற மாதிரி அழகாக வச்சுட்டு நல்லா கொஞ்சம் பொடி தையலாக வச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும். அந்த சுருக்கங்கள்லாம் அதே மாதிரியே இருக்க மாதிரியே வச்சுக்கிட்டு தையல் போடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, நம்ம செய்யும்போது அதோட நீட் வந்து நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் பார்க்க. இது முன்பக்கம் நான் குடஞ்சி வெட்டலைங்க, அப்புறம் தைக்கும்போது வெட்டிக்கலான்ட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது வெட்டிக்கலான்னு விட்டுட்டேன். இதுலேயும் அதே மாதிரி ஜாயின் போட்டுட்டு 2ஆக மடித்து அந்த கைக்கு எப்படி வச்சோமோ அதே மாதிரியே போட்டுக்கிட்டேன். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வந்து பானைக்கு வச்சுருந்தேன். நீட்டாக இருந்தது. அவ்வளோதாங்க. எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து நீட்டாக வருமா அப்படின்னா இல்லை. நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட விடாமல் செய்யும்போது கண்டிப்பாக உங்களாலேயும் தைக்க முடியும். இதோட ப்ளவுஸ் இப்படி நீட்டாக வந்திருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த சுருக்கெல்லாம் கரெக்டாக அந்த எடுத்து விட்டுட்டு நம்ம வச்சோம்னாவே எதுவும் மாறாமல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கழுத்து பீஸு இந்த மாதிரி இதெல்லாம் தைக்கும்போது சின்ன தையல் வச்சுக்கோங்க, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா அந்த கொடை மாதிரி பஃப்பு. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஒரு அயன் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து கொக்கி வச்சு தைச்சி கொடுத்துட்டேன். மேம் பார்த்துட்டு ப்ளவுஸ் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்களாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.